சிந்தனை செல்வன், மன்னிக்கணும் நேரம் ரொம்ப காலதான். இதுல இன்னொரு அம்சமா அம்பேத்கர் பெரியார் இந்த அம்சமும் உள்ள வருது. அதை எப்படி புரிஞ்சுக்கணும், நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வோம். நம்ம எல்லாருமே தேசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மன்னராட்சி காலத்தில் தேசியத்துக்கான தேவையே கிடையாது. நம்முடைய மன்னர்கள்லாம், தமிழ் தேசிய மன்னர்கள்லாம் அதை இன்னைக்கு தேசியத்தோட சிலர் குழப்பிட்டு பேசுறாங்க. மன்னர்களுடைய படையின் நீட்சி எவ்வளவோ அதுதான் அந்த தேசத்தினுடைய அளவு. அன்னைக்கு தேசத்துக்கான இது இல்லை. உங்களுக்கு 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உருவான சமூகத்தில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்கள்ல மன்னராட்சி அப்படிங்கிறது மாறி மக்களாட்சி உருவாகும் போது மக்களுக்கான ஒரு அடையாளம் தேவைப்படுது. அது ஒரு கல்ச்சுரல் நேஷனலிசமா உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்படுது. அந்த வகையில் இந்தியாவில் அல்லது தமிழ் சூழலில் நமக்கு ஒரு அடையாளம், ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்துக்கு சொந்தமான உலகத்தினுடைய ஆகச்சிறந்த மெய்யறிவு மரபுக்கு அடையாளமாக இருக்கிறது தமிழர்களுடைய மரபு. அதனால் நம்ம தமிழர்கள் நம்மை ஒரு பெருந்தேசிய இனமாக கொண்டாடுவதில் எந்த தவறும் இல்லை. இந்திய ஒன்றியத்துக்குள்ளார நம்ம இணைந்து இருந்தாலும் கூட நாம் ஒரு தேசிய இனம் அப்படிங்கிற உணர்வை பெறுதல் சொல்லலாம். இந்த தேசிய உணர்வை பெறுவதற்கு எது எதிராக இருக்கிறது என்பதுதான் முதன்மை முரண்பாடு. முதன்மை முரண் நீங்கள் மார்க்சியத்தினுடைய அடிப்படை டெக்ஸ்டே என்னென்னா, முதன்மை முரண்பாட்டை இரண்டாவது முரண்பாடாக மாற்றுறது இருக்குல்ல. அப்படி மாற்றும் போது ஒட்டுமொத்தமாக அந்த அந்த இலக்கையே சிதைச்சிட முடியும். பிரைமரியாக இப்போ நீங்கள் உள்ளே ஒருத்தன் பாம்பை எடுத்துக்கிட்டு வேகமாக நம்மளை அடித்து காலி பண்ணுறதுக்கு உள்ளே வரான் அப்படின்னு சொன்னால் அது உடனடியாக நம்ம பார்க்க வேண்டும். இன்னொருத்தர் தேநீர் எட்டுன்னு வரதுக்கு பதிலாக அவர் வேற ஏதோ காஃபி எட்டுன்னு வர, இந்த ரெண்டு பேரில் யாரை நம்ம ஹேண்டில் பண்ணணும்னா இதுதான் முதன்மை. இப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் நீங்களும் தமிழர் நானும் தமிழர், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இடையில இரத்த உறவு இல்லாமல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நம்ம ஒரே ஊரில் வாழ்ந்தால் கூட நம்ம பிரிஞ்சிருக்கிறோங்கிறது தான் யதார்த்தம், உண்மை. இதை இந்த வழியை நான் ஐயநாதன் அண்ணன் ஒரு பெருந்தமிழ் தேசிய உணர்வாளர். ஆனால் ஐயநாதன் அண்ணனுக்கும் எனக்கு இடையில, என்னுடைய குடும்பத்துக்கும் அவருக்கு இடையில எந்த ரத்த உறவும் இல்லை. அவர் தனிப்பட்ட முறையில் அதில் ஒரு நெகிழ்வுத்தன்மையை வெளிப்படுத்தலாம். ஆனால் இது அப்போ நமக்கு இடையில நீங்களும் தமிழர் நானும் தமிழர்னு சொல்லிக்கிறதுல குறுக்க நிற்கிறது சாதி தான். இது அடிப்படை. நானும் அண்ணனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊருக்கு எங்கள் சொந்த ஊருக்கு போனோம்னா, எங்கள் அண்ணன் எங்கள் ஊராக இருந்தால் அண்ணன் ஊர் தெருக்கு போவார், நான் சென்று சேர வேண்டிய இடம் இன்னைக்கு சேரி அல்லது காலனி சொல்லக்கூடிய பகுதிக்கு தான் நான் போய் சேருவேன். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளணும். இந்த யதார்த்தத்தின் அடிப்படையில் தமிழ் தேசிய ஓர்மைக்கு எதிராக இருப்பது சனாதனம் கட்டமைத்திருக்கிற சாதி தான். இப்ப சாதி எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு என்பதுதான் தமிழ் தேசியம் பேசுகிற நண்பர்களுடைய மைய பொருளா இருக்கணும். இதுதான் அயோத்திதாச பண்டிதர் சொன்னார். நீங்க நம்ம தமிழ் சூழல்ல எல்லாருமே தான் மறந்துடும். தமிழ் தேசியம் சொன்னாலே நமக்கு பலருடைய ஞாபகம் வருது. ஏன்னா உங்களுடைய பொது உளவியலே தவிர்க்க முடியாதபடி அப்படிதான் இருக்க முடியும். நீங்க அங்கிருந்து தான் அதை புரிந்து கொள்ள முடியும். முதல்ல இந்த தமிழ் சூழல்ல தமிழன், ஒரு பைசா தமிழன், நாம் தமிழர் 1881 நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எங்களை சாதியின் பேரால் அழைக்காதீங்க, எங்களை தமிழன்னு சொல்லுங்க என்று சொன்னவர் தமிழ் தேசிய பெருந்தலைவர் அயோத்திதாச பண்டிதர். இதுதான் அடிப்படையானது. இப்ப இதுக்கு எதிரான முதன்மை முரண்பாடு என்பது சாதி ஒழிப்பு தான். நான் என்னுடைய அன்பு தங்கையை ஒரு அடையாளமா குறியீடா, நாம் தமிழர் கட்சி என்கிற கட்சிக்குள்ளார சிக்கி கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு தங்கை உறுதியா சொல்றேன், சில ஆண்டுகள்ல அவங்க விரும்பிதானே இருக்காங்க. ஐயோ, அது மாயையில போய் சிக்கிறது. என்னுடைய தங்கை மீது அன்பும் பாசமும் மேலிட நான் சொல்றேன். நிச்சயமா இந்த மாயிலிருந்து வெளியே வருவாங்க. என்ன பெரியாரை பத்தி இவ்வளவு அவதூறு வாட்ஸ்அப் கருத்துக்களை சொல்றீங்களே, ஆனா இன்னைக்கு உங்களை யார் ஆதரிச்சு பேசுறா? அப்படி இன்னைக்கு பட்ட பகல்ல மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார புகுந்து இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கிற ஒரு கும்பல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உங்களை ஆதரிச்சுட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் உங்களை ஆதரிக்கிற ஒரே ஒரு கும்பல் அந்த கும்பல் தான். நிகழ்காலத்தில் இன்றைய சூழல்ல நான் இருக்கிற எங்க ஊர்ல சிதம்பரம் நந்தனார் ஸ்கூல் இருக்கு. ஒரு பையன் ஒரு தவறுதலாக நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் ஒரு அடிக்கிறாரு. அது எல்லா தொலைக்காட்சிகளையும் வந்துச்சு. அந்த ஆசிரியர் அடிச்சதை அந்த ஆசிரியர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க. வடநாடு முழுக்க அவன் கன்வெர்ட்டாக சொல்லி ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல அடிச்சாங்கன்னு அது ஒரு வேறு ஒரு தவறான செய்தியா பரப்பப்பட்டு தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அதுக்கு பதில் சொல்றாரு, எங்க தமிழ்நாட்டில் அப்படி நடக்கல, இது பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இன்னைக்கு யதார்த்த சூழல்ல இஸ்லாமியர்கள் நடுக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிற ஒரு கட்சியை நோக்கி நீங்க நகர்த்துறீங்க. நம்பர் 1. ரெண்டாவது, புரட்சியாளர் அம்பேத்கர் 1932 இரட்டை வாக்குரிமைக்கான ஒரு போராட்டத்தை வட்டமேசை மாநாட்டில் நடத்திக்கிட்டு இருக்கும்போது
இங்கே வந்து மைனாரிட்டின்னு எங்களை ரெகக்னைஸ் பண்ணுங்க, எங்களுக்கு வந்து எங்கள் சமூகத்தில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் பொதுவானவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் ஒரு வாக்குரிமை கொடுங்க, இஸ்லாமியர்களுக்கு தரப்படுவதாக பிரிட்டிஷ் அரசு வந்து மெக்னால்டே வந்து சொல்லுறார். அப்போ இஸ்லாமியர்களுக்கு தர மாதிரி எங்களுக்கும் கொடுங்கன்னு நம்ம கேட்டப்போ வந்து பிரிட்டிஷ் அரசு அது ஏற்றுக்கொண்டது. 1932 ஆகஸ்ட் 17 அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதை எதிர்த்து காந்தியடிகள் உண்ணாநிலையார போராட்டத்தில் நிற்கிறாரு, உண்ணாவிரதம் இருக்கிறாரு. நாடு முழுக்க பெரிய கொந்தளிப்பு இருக்கு. அன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரோடு கைகோர்த்து நின்று காந்தியடிகளுடைய உயிரே போனாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க, கொண்ட கொள்கைகளை உறுதியாயிருங்க அப்படின்னு ஆதரவு குரல் எழுப்பியவர் தந்தை பெரியார்னு புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய டெக்ஸ்ட்ல பதிவு பண்ணியிருக்காரு. நான் சிந்தனை செல்வன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். இன்னைக்கு நான் வந்து அம்பேத்கருடைய கருத்துக்களை புரிந்திருக்கிறேன், எழுதியிருக்கேன்னா இன்னைக்கு பல்வேறு விதமான நூல்கள் வந்துக்கலாம். ஆனால் அந்த நூல்களை முதல்ல நான் பார்த்தது, முதல்ல நான் வாசித்தது திராவிட இயக்கங்களுடைய சுயமரியாதை பிரச்சார நிறுவனங்கள் வெளியிட்ட இதுனா தந்தை பெரியாருடைய இது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தை மாத்திரமல்ல, காரல் மார்க்ஸுடைய மூலதனத்தையும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையும் அங்கிருந்து தான் பார்த்தேன். ஓகே, அதனால இதுல முரண் எதுவும் அவங்களுக்குள்ள இருக்குங்கிறது பெரியாரை வந்து விமர்சிப்பது அல்ல தம்பி சீமானுடைய நோக்கம். பாசிசத்தின் ஒட்டுமொத்த அருவருப்பின் அடையாளமா இருக்கிற தம்பி சீமான் நான் சொல்லிட்டேன், இதை விட மிக கடுமையா நான் பேசிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு மேதகு பிரபாகரனுடைய ரத்த உறவை பார்த்து அவர் என்ன வார்த்தை சொல்லுறாரு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களையும் பதிவாயிருக்கு. இதை விட கடுமையான வார்த்தை சொல்லுங்க, உங்க மேல இருக்கிற மரியாதையால அதை நான் குறைச்சிக்கிறேன். நான் சொல்லி முடிச்சிடறேன். இங்க வந்து பெரியாரை வந்து அவர் இது பண்றதில்ல, பெரியாரையும் திமுக எதிர்ப்பையும் குருதி தூய்மையின் அடிப்படையில் தான் தம்பி சீமான் விமர்சிக்கிறார். இதுதான் பாசிசத்தின் உச்சபட்சமான போக்கு. திமுக எதிர்ப்பை தெலுங்கு எதிர்ப்பாக மாற்றுகிறார். பெரியாரை அவர் தமிழர் அல்ல என்கிற அடிப்படை நான் என்ன சொல்றேன், பெரியார் மேல உங்களுக்கு விமர்சனம் இருக்குன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் உங்களுக்கு விமர்சனம் இருக்குமா வேணாமா? இருக்கணுமா வேண்டாமா? இப்படி ஒவ்வொரு தலைவர்கள் மேலே உங்களுக்கு விமர்சனம் இருக்குமா வேணாமா? இருக்கும். ஆனா எல்லாவற்றையும் இன்னைக்கு எங்க ஐயா ராமதாஸ் சொல்றீங்க, எங்க அண்ணன் திருமாவளவன் சொல்றீங்க. இதை விட வந்து என்ன இது வந்து இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதாவது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அபாயம், மிகப்பெரிய அருவருப்பு, பாசிசத்தின் மொத்த வடிவம் தமிழ்நாட்டிலிருந்து துடை தெரியப்பட அதாவது எதிரிகள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு கோபமா எந்த மேடையிலும் எப்பொழுதுமே நான் பேசுனதில்லை தோழர். நான் என்ன சொல்றேன், எச் ராஜா வந்து ஒரு அது வாயிலிருந்து வெளியே வந்தாலே என்ன வரும்னு மக்களுக்கு எல்லாம் தெரியும். அது அவ்வளவுதான் நம்ம அது வந்து அப்படின்னு. ஆனா சீமானை அப்படியே பெரியாரையும் ஒரு விஷயம் பெரியாரையும் இணைச்சு பேச முடியுமான்னு கேக்குறேன்னா, இன்னைக்கு பெரியாரை பத்தி வண்டியா பேசுற நீ இன்னும் ஒரு 10 நாளைக்கு பிறகு அம்பேத்கரை பத்தி என்ன பேச போறியோ அப்படிங்கிற பதட்டத்தோட உட்கார்ந்து